வணக்கம் மக்களே. திமுகவில் ஓபிஎஸ் கடும் அதிருப்தி. இபிஎஸ்ஸை திரும்பவும் நாடிய பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள். தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி இடையேயான ஒரு நீண்ட கால பிளவு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மையினே சொல்லலாம். இதில் நிறைய அதிருப்தி, ஒருங்கிணைப்பு முயற்சிகள் இதெல்லாம் தொடர்ந்து ஒரு பேசு பொருளாகவே இருந்து வந்துட்டு இருந்துச்சு. இதுலேயும் ரொம்ப குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸோட முடிவுகள் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோட எதிர்வினைகள்லாம் ரொம்பவே கவனத்தை ஈர்த்துச்சுன்னு சொல்லலாம். என்ன செய்ய போகிறாங்கன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்த இந்த நிலமையில் ஓபிஎஸ் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்து தன்னோட இடத்தை மீட்டெடுக்கிறதுக்காக நிறையவே முயற்சிகள் பண்ணாங்க. ஜெயலலிதாவோட நெருங்கிய நம்பிக்கைக்குரியவராக இருந்த அவங்களோட மறைவுக்கு அப்புறமா முதலமைச்சர் பதவியை சில முறை ஏற்றுக்கிட்டாலும் கட்சியோட முழு கட்டுப்பாடு இபிஎஸ் கிட்ட தான் போயிடுச்சு. 2022 ஓபிஎஸ்ஸை கட்சியிலேருந்து நீக்கினதுக்கப்புறமா இபிஎஸ் தன்னோட ஆதிக்கத்தை முழுமையாக நிலைநாட்டிட்டாங்க அதிமுகலன்னே சொல்லலாம். இதனால் ஓபிஎஸ் தரப்பில் தொடர்ந்து ஒரு தர்ம யுத்தன்ற பேரில் நிறைய போராட்டங்கள், ஒருங்கிணைப்பு கோரிக்கைகள்னு சொல்லி இதெல்லாம் போய்கிட்டே இருந்துச்சு. ஓபிஎஸ் பல முறை அதிமுகவில் இணையிறதுக்காக தயாருன்னு சொல்லி அறிவிச்சும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை மறுத்துட்டாங்க. இபிஎஸ்ஸை அண்ணன்னு சொல்லி அழைச்சி கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. சமீபத்தில் கூட டிடிவி தினகரனை அதிமுக கூட்டணியில் ஏற்றுக்கிட்ட இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ்ஸை மட்டும் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப திட்டவட்டமாக நிராகரிச்சிட்டாங்க. இதனால் ஓபிஎஸோட இந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த நிலைமையில தான் ஓபிஎஸ் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்களோட திமுகவில் போய் இப்போ இணைஞ்சிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலினோட முன்னிலையில் இந்த இணைப்பு நடைபெற்றிருக்கு. ஆனால் ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் ரொம்பவே அதிருப்திக்கு ஆளாகி இருக்காங்கன்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் திமுகவை ரொம்ப கடுமையாக ஓபிஎஸ் அவர்கள் விமர்சனம் செஞ்சு வந்த இந்த சூழ்நிலையில் அந்த கட்சியிலே இணைஞ்சிருக்கிறது ஏற்கத்தக்கது இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. சில தினங்களுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தை நாடலான்னு சொல்லி ஓபிஎஸோட ஆதரவாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் நிறைய பேர் திரும்பவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திரும்பவும் தங்களை இணைச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசியலில் பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமியில் இடையில் இருக்கிற இந்த அதிருப்தி மற்றும் பிளவுகள்லாம் ஒருங்கிணைப்பு முயற்சிகளை தொடர்ந்து ஒரு பேச்சு பொருளாக மாற்றி வந்துச்சுன்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த காலகட்டத்தில் ஓபிஎஸோட இந்த முடிவுகள் மற்றும் அவரோட ஆதரவாளர்களோட எதிர்வினைகள்லாம் ரொம்பவே கவனத்தை ஈர்த்து மக்களோட கவனத்தை ஈர்த்து வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். ஓபிஎஸ் அவர்கள் நீண்ட காலமாக அதிமுகவில் இருந்து தன்னோட இடத்தை திரும்பவும் மீட்டெடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்க. ஆனால் அது எதுவுமே பயனில்லாமல் போச்சுன்னு தான் சொல்லலாம். மக்களே, ஓபிஎஸோட இந்த முடிவு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.